அதாவது என்ன மீன்ஸ் வந்து, இப்போ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னால், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ என் மனைவியை நான் லவ் பண்ணுறேன், உண்மையாக நேசிக்கிறேன்னா, மற்ற சகோதரிகளை, மற்ற பெண்களை நான் சகோதரியாக பார்க்க வேண்டும். அதான் அந்த அன்புக்கு உண்டான அர்த்தம். சொல்ல உங்களுக்கு, நான் உன்னை முழுமையாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே அன்பை எல்லார்ட்டையும் காமிச்சிங்கன்னா நீங்கள் வேசிக்கல்லர், நீங்கள் விபச்சாரக்காரர். சரியா? சரியா? புரிஞ்சு கொள்ள முடியுதா? அப்ப நான் அவரை நேசிக்கிறேன்னு சொன்னா அதுல என்ன இருக்கணும்னா எல்லாம் இருக்கணும். அதனாலதான் சொன்னாரு, நியாயப்பிரமாணம் நிலை நிற்கிறது அல்லாமல் நியாயப்பிரமாணம் அழிக்கப்படுகிறது அல்ல. நியாயப்பிரமாணம் ஃபுல்ஃபில் ஆகுது அல்லாம டெஸ்ட்ராய் பண்ணப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இதுல எல்லாத்துலயுமே 613 கட்டளைகளும் இந்த ஒரு கட்டளையில ஹேங் ஆயிருக்கு அல்லாம டெஸ்ட்ராய் ஆகலாம். இது பூரா நமக்கு இவங்க சொன்ன வாயில வடை சுட்டுட்டு நியாயப்பிரமாணமே இல்லைன்னா, பவுல் அங்க என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் செய்து நீங்கள் நீதிமான் ஆக முடியாது, அதனால உங்களை நீதிமான் ஆக்கிட்டார்னா நீங்க நியாயப்பிரமாணம் எல்லாமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. நியாயப்பிரமாணம் எல்லாமே ரொம்ப இலகுவாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் யோவான் சொல்றாரு. ஏன் வந்து அப்போ சொன்னாங்க யோவானை வந்து நம்ம தள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா, யோவான் மட்டும்தான் என்னது 70 வருஷ சீஷத்துவ எக்ஸ்பீரியன்ஸோட எழுதுறது, அனுபவத்தோட எழுதுறாரு. மற்ற எல்லாருக்குமே அந்த லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி. சரியா? அதனாலதான் யோவானுடைய நிருபங்களும் வெளிப்படுத்தின விசேஷமும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்கிறது காரணம் அதான். அதான் எல்லாருக்கும் ஈஸியா விளங்காம இருக்கிறதுக்கு, புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் அதுக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். ஆமென். இப்போ 1வது படிக்கிற பிள்ளைக்கும் 5வது படிக்கிற பிள்ளைக்கும் 10வது படிக்கிற பிள்ளைக்கும் காலேஜ் படிக்கிறதுக்கு PhD முடிச்சவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த வே ஆஃப் திங்கிங் வந்து வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கு. அந்த மாதிரி பவுலுக்கும் யோவானுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா, யோவான் வந்து ரொம்ப காலம் இருந்து சபையை பார்க்கிறார். சபை ஆரம்பிக்கப்பட்டு யூதர்கள் கையில இருந்து அப்படியே புறஜாதிகள் கையில போகும்போது புறஜாதி எப்படி மிஸ்லீட் பண்றாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் சொன்னார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நீங்க கடவுளத்துல அன்பு செஞ்சீங்கன்னா நியாயப்பிரமாணம் ஒரு மேட்ரே இல்லைங்கிறது. நியாயப்பிரமாணம் மேட்ரே இல்ல. இஃப் யூ லவ் காட், சரியா, கடவுளை நீங்க நேசிச்சீங்கன்னா. ஏன்னா புறஜாதி என்ன நினைச்சிட்டாங்க, நியாயப்பிரமாணம் இல்லைங்கிற ஆஸ்பெக்ட்ல வரும்பொழுது எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு இயேசுவை கும்பிட்டா போதும்னு நினைச்சிட்டாங்க. சரியா உங்களுக்கு? அதனாலதான் யோவான் வந்து இந்த விஷயங்கள் எழுதுறாரு. இதெல்லாம் இப்படி இருக்கு. சரியா? நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கணும், பொல்லாங்கனை ஜெயிக்கணும். சரியா உங்களுக்கு? அதனால உங்கள்ட்ட பாவம் இருக்குன்னு, பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க பாவத்தோட வாழ பழகக்கூடாது. அதை சொல்லி அறிக்கையிட்டு பொல்லாங்கனை ஜெயிக்கிற பழக்கம் உங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்படியே நீங்க அண்டர்ல தான் வரணும். தி லா மீன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, திரும்ப சொல்லுகிறேன். லா மீன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாண விதிகளை கை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. நியாயப்பிரமாண விதிகளை 613 கட்டளையே ஒரு மனிதனால கை கொள்ளவே முடியாது. அதுல 14 டிவிஷன் இருக்கு. அது என்னன்னே இவங்க படிக்கவே இல்லைங்க. தெரிந்து கொள்ளாமலே அதுல ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அதுல நாம செய்ய வேண்டியதை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வேதம் வாசிக்கிறீர்களா, நீங்க அண்டர் த லா இருக்கிறீங்க. காணிக்கை கொடுக்குறீங்களா, அண்டர் த லா இருக்கிறீங்க. காலையில ஜெபம் பண்றீங்களா, அண்டர் த லா இருக்கீங்க. சண்டே சர்வீஸ் வர்றீங்களா, அண்டர் த லா.
உபவாசம் இருக்கிறீங்களா அன்றதெல்லாம், தேவனை ஆராதிக்கிறீங்களா அன்றதெல்லாம், வேதம் வாசிக்கிறீர்களா அன்றதெல்லாம், இது எல்லாமே லால உள்ள விஷயங்க. இதெல்லாம் கொடுத்தாரு. பட் இதெல்லாம் என்ன செய்யணும், நாம இப்ப ஃபாலோ பண்ணதான் பண்றோம். எப்படி பண்றோம்? த்ரூ தி லவ். இப்போ வந்து என்னை சேவ் பண்ணிருக்காரு. ஐ ஷுட் டூ. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னே தெரிஞ்சு கொள்ளாமலே நம்மளால என்ன பண்றது, ஏதோ எழுதி இருக்குங்கிறதுனால அடிச்சு விட்டுறது. புரியுது உங்களுக்கு? பவுலே 2 இடத்துல சொல்றீங்க. பவுலே வந்து பிரஜாதிக்கு சொல்லும் போது நீங்க யாரும் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்ல போயிருக்கீங்கனால தான் சொல்றாரு. ஓகே, சரியா? அதுல போயிருவீங்க, அது அப்படி செஞ்சு நீங்க வரணும், விசுவாசிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு 4 பேருக்கு அங்கே போய் என்ன சொல்றாருன்னா, யாக்கோப்பு சொல்றாரு, அப்பா நீ சொல்றத சரியா இங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரியா? நீ ஜென்டைல்ஸுக்கு சொன்ன நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியமா ரட்சிக்கப்பட்ட ஆட்கள்லாம் இங்க இருக்குது. சரியா உங்களுக்கு? அப்ப நியாயப்பிரமாணம் பிழை இல்லை. கொடுக்கப்பட்டது யாருக்கு? துன்மார்க்கர்களுக்கும் எவனுக்கெல்லாம் தேவனுக்கு அடங்காம இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சுன்னு தேவ பிள்ளைன்னாங்க. இப்பதான் நீ தேவ பிள்ளை தானே, அதனால இதெல்லாம் உனக்கு செய்யறது என்னது? ஈஸி தானே. சொல்ற புரியுது உங்களுக்கு? ஆமா ஆமா. அப்ப உனக்கு ஈஸி தான். நீ அப்ப என்னன்னா வந்து சொல்ற அறிக்கைடுறாரு, நீ போய் செய், ஆலயத்துல போய் சொல்லு. அப்ப அவன் எல்லாம் நினைச்சுக்குவான், நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர் என்று அவர் என்ன பண்ணிக்குவானா, அவர்களெல்லாம் அறிந்து கொள்ளுவார்கள் சொல்லும் போது பவுல் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? நான் என்னைய பார்த்து அப்படி சொல்லிட்டியா? நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதா? சரியா? நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதா? ஆமா. என்ன எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொன்னார? ஆமா. சொல்லல. நேரங்க கூட்டி போனாரு. வாங்க 4 பேரை கூட்டி போய் அறிக்கையிட்டு அப்பதானே அவர் பிடிச்சு கொண்டு போய் ரோம் கொண்டு போறாங்க. ஆமா, சரிதானே? அப்ப அங்க கூட்டிட்டு போகும்போது அறிக்கைடுறாரு, நான் அந்த 4 பேருக்கு உண்டான செலவை நான் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, யூதர்களுக்கு யூதராகவும் ரோமர்களுக்கு ரோமராகவும் புறஜாதிகளுக்கு புறஜாதியாகவும் அவர் இருந்தாலும், ஓகே சரியா, இருந்தாலும் நியாய பிரமாணங்கிறது எதுக்கு நேர நம்மளை லீட் படுத்துறதா இருக்கும்னு சொன்னா, கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கு நேராக லீட் படுத்துறதா இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். நியாயப்பிரமாணம் இல்லாம பரலோகம் புறஜாதிகளை நியாயம் தீர்க்கிறதல்ல, கிறிஸ்தவர்களை நியாயம் தீர்க்கிறதல்ல. ஏன்னா சொல்றாரு, பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்யட்டப்பா, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அப்ப அது என்னது? அது போகும்போது கடைசி செய்தியா தானே? ஆமாமா, கடைசி செய்தி சொன்னாரு இல்லையா? கிருபியா இருக்கிறவன் இன்னும் கிருபியா இருக்கட்டும், அன்பா இருக்கிறவன் இன்னும் அன்பா இருக்கட்டும் சொன்னாரா? இல்ல, சொல்லலையே. சொன்னாருன்னா சொல்லுங்க, நம்ம சொல்லலாம். கர்த்தர் சொல்லாதத கடைசி செய்திங்க, திருச்சபைக்கு சொன்ன கடைசி செய்தி. கர்த்தர் சொல்லாதது நம்ம எப்படி சொன்னேன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக கர்த்தர் அப்படியே சொல்லிருக்கணும். கடைசி செய்தி என்ன சொல்லிருக்கணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே? ஆமா. என்ன சொல்லிருக்கணும்? அப்பா நீங்க அன்பா இருங்க சொல்லிருக்கணும்ல. ஆமா. அன்பா இருக்கட்டும் சொன்னாரா? இல்லையே. சொன்னாரா? சொல்லுங்க, கேட்கிற பரிசுத்தவங்களையும் கேட்கிறேன். அப்புறம் எங்க இருந்து வாயில வட சொல்றது? நம்ம மரித்தே சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற நான் சொல்றேன்னு சொல்றாரு. நாம மரித்தேங்கிற காலத்துல சொன்னாரேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இருக்கல. அப்ப யார் ஏமாத்துறா? யார் ஏமாத்தப்படுகிறா? அப்ப என்ன சொல்றாரு? இதோ நான் சீக்கிரம் வர்றப்பா. சரியா? அப்ப என்ன சொல்றாரு? அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் 11 வாசிச்சிருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்கிறவனும் அசுத்தமா இருக்கிறவனும் உலகத்தான். சரியா? நீதி செய்கிறவனும் பரிசுத்தமா இருக்கிறவனும் சபை. சரியா? இப்ப சபை எதா மாறக்கூடாது? உலகமும் மாறக்கூடாது. அநியாயம் செய்கிறவனாகவும் அசுத்தமா இருக்கிறவனாகவும் இருந்தா சபை விழுந்து போயிட்டு அர்த்தம். போதகர்கள் விழுந்து போய் விட்டார்கள் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எபிசோட் 14 நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அநேக சத்தியங்களை நாங்கள் நபியின் மூலமாக நாங்கள் கேள்விகள் கேட்டு அதற்கு அநேக பதில்களை இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல
எபிரேய எழுத்திலிருந்து 22 எழுத்துக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு இந்த காணொளி நிகழ்ச்சி மூலமாக சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் இதில் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ரீதியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லும்படியான அந்த வாய்ப்பை இந்த காணொளி மூலமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எதிரே HRM முறையில் படிக்க விரும்புகிறவர்கள் காணொலியிலே கடந்து செல்கிற, அதாவது ஒரு தொலைபேசி எண்ணை நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது நேரடியாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விளக்கங்களை நாங்கள் சொல்லுவோம். இது உங்களுடைய சபை பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன். முக்கியமாக இது சபை போதவர்களுக்கு அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். சபை விசுவாசிகளுக்கு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆயத்தம் பண்ணுவது சபை விசுவாசிகளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம சபைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில் வளரவும் சபை இன்னும் வளர்ச்சி அடவும் அது நன்மையாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறதுனால தான் இந்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், எங்களை உற்சாகப்படுத்துங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வேலையாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறதுனால இது தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்த உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.